ஆமென். எடுத்தவர்கள் வாசியுங்கள். எபிரேயர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16. Jesus. ஆமென். ஹல்லேலூயா. தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் நாம் இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தன் சிலுவையின் மரணத்தின் மூலியமாக நம்மளுக்கு ஒரு தைரியத்தை தந்திருக்கிறார். ஆமென். ஒரு தைரியம் அப்படின்னா இந்த மொரட்டு தைரியம் அப்படிலாம் இல்லை. நான் இஷ்டத்துக்கு நான் செய்வேன், நான் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன், அந்த தைரியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பெருமையோடு சேர்ந்த தைரியம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனை தேடுவதற்கான பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனை தேடுவதற்கு ஒரு தைரியம், தொடர்ந்து தேவனோடு உறவாடுவதற்கு ஒரு தைரியம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு நம்ம அப்பா அம்மா கூட நம்மளுக்கு தெரிந்தவர்களோட தைரியமாக கொஞ்சம் நேரமே பேசுவோம், ரொம்ப விளையாடுவோம், பேசுவோம், அதெல்லாம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்டேட்டஸில் பெரியவங்களோ இல்லை நம்ம ரொம்ப மதிக்கத்தக்க அவர்களோடுனா ரொம்ப நேரம் அவங்களோடு பேசினா எதாவது நினச்சிருவாங்களோ சொல்லி என்ன பண்ணுவோம், நம்மளுடைய வார்த்தைகளை சுருக்கிக்கொள்வோம். அப்படி தானே? இப்போ ஒரு வேளை ஒரு காட்டேஜ் ஓனராக இருக்கலாம், ரொம்ப பிஸியான ஸ்கெட்யூலில் இருக்கலாம். நம்ம அவங்களோடு பேசுவதற்கு நேரம் கிடைத்தாலும் நம்மளே என்ன பண்ணிடுவோம், பேசுவதற்கு நிறையா இருக்கும், பேசுவதற்கு நிறைய இருக்கும். ஆனால் என்ன ஆயிரும், நம்ம குறுக்கி கொள்வோம். ஏன்? அந்த தைரியம் இருக்காது. ஏதாவது நினச்சிடுவாங்களோ, ஏதாவது ரொம்ப பேசுகிறான், ரொம்ப அறுக்கிறான், ரொம்ப நேரம் என்ன போடுறாரு அப்படின்னு நினச்சிடுவாங்களோன்னு நினச்சே என்ன பண்ணிடுவோம் நம்ம. ஆனால் இந்த சிலுவையின் மரணம் தைரியத்தை கொடுத்துருக்கு. எப்படின்னா எப்போ வேணாலும் ஆண்டவரோடு பேசலாம். ஆமென். ஹல்லேலூயா. எப்போ வேணாலும் ஆண்டவரோடு பேசக்கூடிய ஒரு தைரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. நட சாத்திட்டா தரிசனம் முடிஞ்சு போச்சு. மற்றவர்களுக்கு நமக்கு நடையும் இல்லை, சாத்திரதும் இல்லை, அங்கே உள்ளுக்குள்ள ஒரு ஆசாரியனும் கிடையாது. எப்பொழுதும் தைரியமாய் அவரோடு பேசக்கூடிய, எப்பொழுதும் தைரியமாய் அவரோடு கான்ஸ்டன்ட்லி அடிக்கடி அந்த தைரியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தைரியத்திற்கு இது ஒரு டெஃபினிஷன். என்ன அப்படின்னா அடிக்கடி ஆண்டவரோடு பேசலாம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி அப்படின்னு சொன்ன ஆண்டவர் தான். அவ்வளோ பெரிய ஆண்டவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, தைரியமாக ஆண்டவரோடு பேசலாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடம் அந்த இடம்னு இல்லை, எந்த இடத்துலையுமே ஆண்டவரை கூப்பிடுவதற்கும் அவரோடு உறவாடுவதற்குமான தைரியத்தை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நேரத்தை அவர் வரையறுக்கவில்லை, ஒரு காலத்தை அவர் வரையறுக்கவில்லை, இப்படி போனாதான் அப்படின்னு வரையறுக்கவில்லை. ஒரு தைரியம் எப்படின்னா எப்பொழுதும் அவரோடு உறவாடக்கூடிய ஒரு தைரியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு தைரியம் என்ன கொடுத்திருக்கிறார்னா வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். எப்படி? வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு தடையும் இல்லாமல் தேவனை பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு பெரிய ஊழியக்காரரை குறித்து கேள்விப்பட்டேன். நல்ல பிரபலமான ஒரு ஊழியர் தான், மற்றவர்களால் பயங்கர போற்றப்படத்தக்க ஊழியர் தான், தாழ்மை உள்ளவர், அவர் ஜெப வீரர், இப்படி போற்றப்படத்தக்கவர் தான். ஆனால் அவரை வைத்து கண்டக்ட் பண்ண மீட்டிங்க்கு அவரை டைரக்டாக போய் மீட் பண்ண முடியல. யார்? அந்த சபை பாஸ்டர். 4-5 பிரகாரங்களை தாண்டி போக வேண்டியது இருந்துச்சு. இவர்கிட்ட சொன்னால் இவர் அவர்கிட்ட சொல்லுவாராம், அவர்கிட்ட சொன்னால் அவர் அவர்கிட்ட சொல்லுவாராம். அப்படியும் சரின்னு ஓகே சொன்னால் தான் என்ன பண்ண முடியும், அந்த ஊழியக்காரரை சந்திக்க முடியுமா? ஒரு மனுஷன், அதுவும் பிரபலமான மனுஷன், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்துகிற மனுஷனுக்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை முதலமைச்சரே இங்கே வரார் அப்படின்னாலும், நம்மளை பர்சனலாக சந்திக்க வரனாலும் தேர் வில் பி a ரெஸ்ட்ரிக்ஷன். ஆமென்.
அந்த கூட இருக்கிற காட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் அடிக்கடி யூடியூப்பில் வீடியோவில் பார்க்கலாம். பிரதமர் ஃபாரினுக்கு போனாலும் சரி, இல்லை பிரதமரை சந்திப்பதற்கு புட்டினோ இல்லை ட்ரம்ப்போ இந்தியாவுக்கு வந்தாலும் சரி, அவர் ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேலே நெருங்க முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? அவங்களோடு இருக்கிற காட்ஸ் கண்ணு வச்சுட்டு இருப்பாங்க. என்ன? தெர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன். எதுக்கு அப்படின்னா, அவர் பிரதமர், அவரை டக்குன்னு என்ன பண்ணிட முடியாது. நீ என்னதான் அமெரிக்காவுக்கு பிரதமராரு, நீ ஆளுநராரு, என்ன வேணாலும் பெரிய ஆளாரு, ஆனால் என் நாட்டு பிரதமரை நீ பக்கத்தில் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து ஒதுக்கி விட்டுருவாங்க. யாராவது சின்ன பிள்ளைகள் கிடுகிடுன்னு ஓடி வந்தாலும் டக்குன்னு வந்து என்ன பண்ணிடுவாங்க, சின்ன பிள்ளைய கூட என்ன பண்ண மாட்டாங்க, தொட விட மாட்டாங்க. தேர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனால் நம்மளுடைய ஆண்டவரை எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும், அவரை தரிசிக்க முடியும், அவரோடு உறவாட முடியும், அவரோடு நம்ம என்ன பண்ண முடியும், பேச முடியும், அவருடைய ப்ரெசன்ஸை உணர முடியும். ஏன் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்ததில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு மற்ற மார்க்கத்தில் மற்ற காரியத்தில் ஒரு பெண் இப்படி இருந்தால் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, இப்படி சில சூழ்நிலையில் இருந்தால் என்ன பண்ணக்கூடாது, கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, வைச்சிருக்காங்க. நான் ஆண்டவர்கிட்ட அப்படியெல்லாம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் எல்லாரையும் சரிசமமாய் பார்க்கிற தேவன். இந்த ஜாதி அந்த ஜாதி, மேல் ஜாதி கீழ் ஜாதி எதுவுமே இல்லை அவருக்கு. ஏன் புல் அவ்வளோதான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, எத்தனை விதம், அதாவது எவ்வளோ நேரம் வேணாலும் பேசக்கூடிய தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம சபையில் வந்து உட்கார்றோம், இவ்வளோ நேரம் தான் நீங்கள் உட்காரணும், அதுக்கப்புறம் நான் கதவை சாத்துருவேன், நீங்கள் வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை, தேவ பிரசன்னத்தில் வீட்டில் உட்கார்ந்துருக்கீங்க, இவ்வளோ நேரம் தான் ஜெபிக்கணும், அதுக்கு மேலே ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது பர்சனலாகவே கொடுத்துருக்கிறார். இதுக்கு யார்கிட்டயாவது போய் நான் எவ்வளோ நேரம் ஜெபிக்கலாங்க, எவ்வளோ நேரம் ஆண்டவரை தேடலாம், எவ்வளோ நேரம் ஆண்டவரோட உறவாடலாம், இல்லை, பர்சனலியே ஒரு தைரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, ஒரு நம்பிக்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த தைரியம் என்ன அப்படின்னா ஒரு நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. நான் என் அப்போவோட தான் உறவாடுறேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை எப்படி வருதுன்னா, நீங்கள் இங்கே முழங்கால் படிட்டோ இல்லை தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய ப்ரெசன்ஸ் நம்மளை நிரப்ப ஆரம்பிக்குது. அந்த நம்பிக்கையை தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் என்னை நிரப்பி இருக்கிறார், தேவன் என் அருகில் இருக்கிறார், தேவன் என்னை ஆட்கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஒரு நிறைவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. தைரியம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு சில நேரம் மற்றதுக்கெல்லாம் தைரியம் இருக்கும். ஆமென். பிசாசு சில நேரம் என்ன பண்ணுவான், நம்ம பாவத்தை முன்னாடி கொண்டு வந்து அந்த தைரியத்தை உடைப்பான். ஆனால் ஆண்டவர் எந்த இடத்துலையுமே பாவியை சிநேகித்தார், பாவியை நேசித்தார். மற்றவர்களெல்லாம் கல்லெறிய நின்ற பொழுதும் அவர் நேசித்தார். ஹல்லேலூயா. ஏன் பேதுருவை எப்படி பார்த்துருப்பாங்கன்னா, கூடையே இருந்தவன் என்ன பண்ணிட்டான், தூஷித்தான், ஆனால் அவர் நேசித்தார். ஆமென், ஹல்லேலூயா. விட்டு போயிட்டான். ஐயோ, இனி நம்மளுக்கு என்னதான், பழையபடி மீன் தான் நம்மளுக்கு வேலை, இந்த ஊழியெல்லாம் செட் ஆகாதுன்னு. ஆனால் ஆண்டவர் திரும்ப வந்தார். ஏன் அப்படின்னா அந்த ஒரு அன்பு பார்த்தீங்களா, அந்த அன்பு பார்த்தீங்களா, அது ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு என்ன கொடுக்குது, ஆண்டவரோடு இருப்பதற்கு ஒரு எண்ணத்தை, ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தைரியம் தான் ஆண்டவர் அந்த சிலுவையின் மரணத்தில் நம்மளுக்கு தந்திருக்கிற ஒரு நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விடாமுயற்சியோடு தேவனை தேடுவதற்கு தைரியத்தை தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு நடக்க வேண்டிய எல்லாமே நடந்துருச்சா? இல்லை. நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தந்துட்டாரா? இல்லை. ஆனால் விடாமுயற்சியோடு தேவனை என்ன பண்ணலாம், சந்திக்கலாம். ஆமென், தேடலாம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சில நேரம் கவர்மெண்ட்டுக்கு சில பெட்டிஷன்ஸ் அனுப்புவோம். ஒரு பெட்டிஷன் அனுப்புவோம், 2 பெட்டிஷன் அனுப்புவோம், 3 அனுப்புவோம், 5 அனுப்புவோம், 10 அனுப்புவோம். 10ஓட நம்மளோட முயற்சி என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். ஏன்? நம்மளுக்கு அவங்க என்ன பண்ணுறதில்ல, மதிக்கிறதே இல்லை. நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், நம்மளை எவ்வளவோ இவரை பார்த்து டைரக்டாகவே கலெக்டரை பார்த்துட்டோம், இருந்தாலும் என்ன நடக்கலை, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம். ஆனால் விடாமுயற்சியோடு தேவனை தேடுவதற்கு ஒரு தைரியத்தை தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைங்க, நம்மளுக்கு ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தேவன் என்ன பண்ணுறார், ஏற்ற சமயத்தில்
சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தேவன் என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரவும் நம்மளுக்கு ஆண்டவர் கிருபையை பாராட்டி இருக்கிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 12:9 யாராவது ஒருவர் எடுத்து வாசிங்களேன். அவருடைய கிருபை எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை, ஏற்ற சமயத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற கிருபை, அது எப்படிப்பட்ட கிருபையா இருக்கிறது அப்படிங்கிறத சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் ஆமென் போதும். ஹல்லேலூயா. உன்னுடைய பலவீனத்தில், உன்னுடைய சோர்வு நேரத்தில், எது முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் அவருடைய கிருபை நம்மளோட கூட இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கப்படுவது. ஆமென், ஹல்லேலூயா. தகுதியே இல்லை, நீ அதற்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு உலகம் நம்மளை தள்ளினாலும் அந்த கிருபை தேவனிடத்துலேருந்து நம்மளுக்கு வரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் என்னவா இருக்குமா? பூரணமாய் விளங்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது, நம்ம சோர்வடைந்து இருக்கும் பொழுது, நம்ம ஒரு மாதிரி தனிமையை உணரும் பொழுது, அதில் ஒரு மாதிரி வீக் ஆகும் பொழுது அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கிருபையை பெற்றிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம் அது நமக்கு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வெளி உலகத்தில் பார்க்கிறோம், வெளி உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எல்லாரும் இதே தானே, நான் என்னை விட நல்லா இருக்கேன். அப்போ அவங்களுக்கு அதிக கிருபையா இல்லை, அவங்களுக்கு அதிக கிருபையா இல்லை. என்ன அப்படின்னா, இந்த தெய்வத்தை தெரிந்து கொள்ளுகிற அந்த ஒரு ஸ்லாக்கியமே பெரிய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இரட்சகரை சொந்த இரட்சகராக கொண்டிருப்பது பெரிய கிருபை. நான் பாவமர கழுவப்பட்டிருக்கிறேன் என்று நிச்சயம் கொடுத்திருக்கிறது பெரிய கிருபை. ஹல்லேலூயா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன ஆண்டவரை சொந்த இரட்சகராக என் தெய்வம் என்று சொல்வதற்கு ஒரு தைரியத்தை தந்திருக்கிறது பெரிய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எபேசியர் 2:8 யாராவது ஒருவர் எடுத்து வாசிங்களே. எபேசியர் 2:8. ஆமென். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இந்த ரட்சிப்பு கொடுதான் கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சில இடத்துல நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, தேவனால் ரட்சிக்கப்பட்டவன், தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன், தேவனோடு இருக்கிற அந்த தைரியத்தை பெற்றிருக்கிறவன் என்று சொல்றோம்ல, அந்த ரட்சிப்பு கிருபையினால. ஆமென். இது தேவனுடைய ஈவு. ஆமென், ஹல்லேலூயா. 9வது வசனத்தை எடுத்து வாசி. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. நான்லாம் எவ்வளோ ஆண்டவரை நேசிச்சேன் தெரியுமா, நான்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் எவ்வளோ நேரம் இருந்த தெரியுமா, அதனால தான் எனக்கு இந்த ரட்சிப்பு. நோ, கிருபையினால. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கிருபை மற்றவர்களுக்கும் கிடைக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். ஆமென். இந்த ரட்சிப்பின் கிருபை மற்றவர்களுக்கும் கிடைக்கணுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பல லட்சங்கள், பல கோடிகள் மற்ற தெய்வங்களுக்கு செலவிடுகிறவர்கள் இருக்கிறாங்க, நம்மளால அவ்வளோ முடியல. ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தன் நினைச்சானா டக்குன்னு ஒரு பெரிய வேலை எடுத்து கொண்டு போய் காணிக்கைப்பட்டியில் போட்டுருவான். ஒருத்தன் நினைச்சானா ஒரு டைமண்ட் கிரீடத்தை எடுத்து விக்கிரகத்துக்கு சூட்டிட முடியும், அந்த அளவுக்கு அவனுக்கு வசதி இருக்கு. ஆனா இந்த ரட்சிப்பின் கிருபை அவனுக்கு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் மேன்மை இல்லை. அவனுடைய கிரியையினால் அவனுக்கு எதுவுமே கிடைக்கப்படவில்லை. அவன் தெய்வம் என்று நினைத்து செய்கிறான், அவனுக்கு அந்த கிருபை இல்லை. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தைரியமாய் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது நம்முடைய கிரியையினால அல்லங்க. நான் ஆண்டவருக்காக இவ்வளோ செஞ்சேன், அதனால தான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ஆண்டவருக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டேன், நான் ஆண்டவருக்காக இவ்வளோ ஓடினேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கடந்த ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை எப்போ ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் எப்போ சொல்லுவீங்க? ஆமாம், ஞானஸ்தானம் எடுத்தும்போது. சிறு வயதுலேருந்தே நம்ம கிறிஸ்தவர்கள் தான் இல்லை? நம்மளுடைய சர்டிஃபிகேட்டில் எல்லாத்துலையும் என்ன இருக்கும்? கிறிஸ்டியன். ஆமென். இந்தியன் கிறிஸ்டியன், என்ன கிறிஸ்டியன், இருக்கிற ஜாதி பேரெல்லாம் போட்டு ஒரு கிறிஸ்டியன் அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் எப்போ ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஞானஸ்தானம் எடுத்த நாளை தான் நம்ம சொல்ல முடியும். எத்தனை வருடங்கள் சபைக்கு விசுவாசியாக இருந்தாலும் சரி. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 28 வயசுலையோ என்னமோ தான் நான் என்ன பண்ணேன், ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்போ 28 வயசுல தான் நான் என்ன பண்ணேன்? ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் அந்த ரட்சிப்பு எதனால? கிருபையினால.
அதற்கு முன்பதாக 28 வயசுமே சர்ச்சிலே தான் கடந்திருக்கேன். நான் சொல்லியிருக்கேன்ல, சர்ச்சிலேயே எல்லா வேலையும் செய்வேன். கேரல் ரவுண்ட் போயிருக்கேன், கொயரில் நின்றுருக்கேன், பாட்டு பாடியிருக்கேன், மியூசிக் வாசிச்சிருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த ரட்சிப்பு இருக்குல்ல, அது அந்த கிரியையினால் அல்ல. ஆமென் ஹல்லேலூயா. அது கிருபையினால. ஆமென் ஹல்லேலூயா. ஒருவேளை என் சபையிலே எனக்கு நினைவு இருக்கு, ஒரு வாலிப பையன் சின்ன வயசுல இந்த சண்டே கிளாஸ் வந்தவன் தான், அவனும் சபையில உட்கார்ந்தவன் தான். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், ஏ வாலிபனே, இன்னைக்கு உன் வாழ்க்கையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, உன் வழி சரியில்லை. அந்த வார்த்தையை கேட்டுட்டு சர்ச்சை முடிச்சு போனவனே நல்லா குடிச்சான். குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட லாரி ஏறினான். அவன் ஒருத்த மட்டும் என்ன பண்ணான்னா, கண்ணாடி மேலே சாஞ்சு உட்கார்ந்தான். புது லாரி எஃப்சி காட்டிட்டு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு நல்ல ஸ்பீடாக ஓட்டிட்டு வந்திருக்காங்க. பள்ளத்தில் போயிடுச்சு. நேராக உட்கார்ந்தவன் அத்தனை பேரும் பொழைச்சான். திரும்பி உட்கார்ந்தவன் நேராக போய் மண்டை இடிக்க ஒரு சொட்டு ரத்தம் வெளியே வரல, அவன் இறந்து போனான். ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்த கிருபை கிடைக்கல. அவன் சிறு வயது முதற்கொண்டே சபையில் வளர்ந்து வந்தான். சின்ன வயசு முதற்கொண்டே சண்டே கிளாஸ் எங்களோட இருந்து வந்தான், எங்களோட வாலிப கூட்டத்தில் இருந்து வந்தான், சில வேலைகளை எங்களோடு செய்து வந்தான். அன்னைக்கு இறக்குற அன்னைக்கு கூட தான் அவன் ஆலயத்தில் இருந்தான். ஆனால் அந்த கிருபை அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அவனுக்கு அந்த ரட்சிப்பின் மேன்மை இல்லாமல் போயிடுச்சு. கிரியையினால ரட்சிப்பு இல்லை, கிருபையினால ரட்சிப்பு. ஆமென் ஹல்லேலூயா. நீங்க என்னதான் அப்படி எப்படின்னு செஞ்சாலும் ஆண்டவரோட கிருபை இல்லை அப்படின்னா இன்னைக்கு ரட்சிப்பு இல்லை. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்வதும் உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லை நான் ஒன்று. ஆமென். ஆமா, நான் வாழ்வது உங்க கிருபை. இயேசுவே, நான் வளர்வது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. என்னோட கிரியையினால இல்லை, நான் கொடுக்குற காணிக்கைனால இல்லை, நான் செய்கிற நல்ல கிரியை, நான் நல்ல அந்த டீட்ஸ், குட் டீட்ஸ், அதாவது நற்கிரியனால அல்ல, தேவ கிருபையினால நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அதை தான் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. எபேசியர் 2:8 என்ன இருக்குன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு பெருமை பாராட்ட முடியாது, தேவனை அறிந்திருக்கிறேன்னு பெருமை பாராட்டிருக்க முடியாது. இது ஜஸ்ட் பை காட்ஸ் கிரேஸ். இது எனக்கு தகுதி இல்லை, ஆனால் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு நாளும் சபையை மறந்து விடாதீர்கள், ஒரு நாளும் அருமையான விசுவாசிகளை மறந்து விடாதீர்கள். ஆமென் ஹல்லேலூயா. எங்கே போயும் நான்லாம் அப்படி சின்ன வயசுல இருந்ததுனால தான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நோ, ஏதோ கிருபை, எனக்கு அந்த தகுதி இல்லை, ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த தகுதியை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அது மாதிரி 1 கொரிந்தியர் 15:10. ஆமென் ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:10. ஆமென். பவுல் சொல்லுகிறேன், நான் இருக்கிறதே தேவ கிருபையால. இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் பல புஸ்தகத்தை எழுதின அந்த பவுல், அநேக சபைகளை ஸ்திரப்படுத்தின அந்த பவுல், அவன் சொல்றான், நான் இன்னைக்கு இருக்கிறது கிருபையால. ஆமென் ஹல்லேலூயா. நான் படிச்சதனால அல்ல. அவன் ரொம்ப ஞானவான், அவன் கமாலியலின் பாதத்திலே கற்றவன். ஆமென் ஹல்லேலூயா. சனகரிப்பு சங்கத்தில் ஒன் ஆஃப் த, எப்படின்னா சனகரிப்பு சங்கம் அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, இன்னைக்கு அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு 244 எத்தனை எம்எல்ஏஸ் இருப்பாங்க? 234. 234 எம்எல்ஏஸும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏயா இருந்தாலும் அந்த அமைச்சரவைங்கிறது இருக்கிறது, அது ஒரு அடுத்த லெவல். அப்படிதானே? அமைச்சரவை அப்படின்னு கிடைக்கும் பொழுது அவனுக்கு அடுத்த ஒரு லெவல் கொடுத்த மாதிரி. ஆமென் ஹல்லேலூயா. அதே போல இந்த பவுல் சனகரிப்பு சங்கத்தில், அதாவது ஒரு கமிட்டி இருக்கும் 70 பேர், அந்த சங்கத்தில் நின்று கொண்டிருந்தவன் அந்த பவுல். அப்படியாப்பட்ட மேன்மை உடைய ஒரு பவுல், அப்படியாப்பட்ட ஞானம் உடைய பவுல், அப்படியாப்பட்ட படிப்பை உடைய பவுல், அவன் சொல்றான், நான் இருக்கிறதே தேவ கிருபையினால. ஆமென் ஹல்லேலூயா. என் பலத்தினால அல்ல. அது மாத்திரமல்ல, நான் பிரயாசப்படுவதே தேவ கிருபையினால. ஆமென். கடைசியாக எப்படி இருக்கிறது?
ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அதிக பிரயாசப்படுறார். அவருக்கெல்லாம் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், தேவனுக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டேன். இது என்னோட ஆசை அல்ல, என்னுடைய பலன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு மட்டும்தான் வசனம் தெரியும், எனக்கு மட்டும்தான் பாட்டு பாட தெரியும், எனக்கு மட்டும்தான் தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியும். ஆனா இது என்னால் ஆனதில்லை, அவருடைய கிருபையால. நான் எடுக்கிற பிரயாசம், தேவனுக்காக எடுக்கிற பிரயாசம், ஊழியத்துக்காக எடுக்கிற பிரயாசம், இந்த பூமியில எடுக்கிற பிரயாசம், எல்லாத்துலேயும் தேவ கிருபை இல்லைன்னா நம்ம இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நான் சில நேரம் நான் நினைத்ததற்கு உண்டு, நான்லாம் அப்படியே இருந்து ஆண்டவருக்காக அப்படி நின்னனால தான் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறார். ஆனால் பார்க்க போனால் கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. தேவ கிருபை. நீ தகுதி இல்லைடா, நீ தகுதி இல்லை. இந்த 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 ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கோ, இந்த மேன்மையை அனுபவிப்பதற்கோ, நீ பிரயாசப்படுகிற எல்லா காரியத்திற்கோ இது உன்னோட பலத்தினால நினச்சிட்டியோ, உன்னோட ஞானத்தினால நினச்சிட்டியோ, எல்லாமே தெரிஞ்சு வச்சு வந்தேன் அதனால நினச்சிட்டியோ? இல்லை, கிருபை. உனக்கு அது தகுதி இல்லை, ஆனால் நாங்கள் உட்கார வச்சுருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி சில பேர், ஒருவேளை நான் சொல்கிறேன், இந்த ஹாஸ்டல் காம்பவுண்டில் என்னை உட்கார வச்சுருக்கும் போது சில பேர் என்ன பெருசாக நினைக்கலாம், இந்த பெரிய காம்பவுண்டையே மேனேஜ் பண்ண. ஆனால் நான் யோசித்தேன், இதெல்லாம் வாசிக்க முடியுது, இது கிருபை. என்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் இங்கே வச்சுருப்பாருன்னு தெரியாது, எத்தனை வருடங்கள் வச்சுருப்பாருன்னு தெரியல. ஆனால் அத்தனை நாளும் என்னை இங்கே வச்சுருக்கிறேன்னா அவருடைய கிருபையினால். நாட் பை 100% நான் இதுக்கு தகுதியானவன் என்பதோ, நான் இதுக்கு தாளந்தானவன் என்பதோ, இந்த ஃபுல் காம்பவுண்டை என் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுங்கிறதுக்காக அல்ல, கிருபை. அதே போல் உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் தந்திருக்கிற கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளோட ஞானவான்கள் இந்த பூமியில் உண்டு தெரியுமா, நம்மளோட டேலண்டட் இந்த பூமியில் உண்டு. நான் நேற்று தினத்தில் ஆச்சரியப்பட்டேன். மனோ பிரதர் எப்பயுமே அவர் இங்கிலீஷும் பேசுவார், தமிழும் பேசுவார், கன்னடாவும் பேசுவார், தெலுங்கும் பேசுகிறாரு, விட்டா ஹிந்தியும் பேசுவாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, ஹிந்தியும் தெரியுமா தெரியல. ஆனால் கிருபைங்க. ஆமென், ஹல்லேலூயா. படித்த என்னால் இன்னைக்கு ஹிந்தியில் ஒரு வார்த்தை அப்படி, மலையாளமே ஐயோ, அன்னைக்கெல்லாம் ஒருத்தங்கிட்ட நான் பட்ட பாடு மேலே, அவர்கிட்ட இங்கிலீஷ் பேச அவர் மலையாளத்தில் பேசுகிறாரு. ராவிலன்னா காலையிலையா மத்தியானமான, ராவிலன்னா நம்மளுக்கு என்னன்னு தோணும், ராத்திரின்னு தானே தோணும். ராவில எனக்கு இட்லி மதின்றாரு, ராத்திரி எதுக்கு இட்லி சொல்றாருன்னு அப்புறம் யோசிச்சேன், இல்லை இது காலையாச்சே. இங்கிலீஷ் பேச முடியுது, ஹிந்தி கொஞ்சம் புரிய முடியுது, மலையாளம் புரிய முடியும், ஆனால் திரும்ப பேச முடியல. ஆனாலும் இன்னைக்கு நிறைய லாங்குவேஜை பேச வச்சிருக்கிறான்னு அது கிருபை. நான் அங்கே அத்தனை வருஷம் இருந்தேன், நான் இங்கே இத்தனை வருஷம் இருந்தேன், நான் இப்படியெல்லாம் இல்லைங்க. ஆமென், எத்தனையோ வருஷம் இருந்தேன் எங்கள் ஊரில். கிட்டத்தட்ட 28 வயசு வரைக்கும் நான் எங்கள் ஊரில் இருந்தேன். என் பக்கத்து வீட்டுக்காரங்களும் என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் படுகா பேசுவாங்க, எனக்கு படுகா பேச தெரியாது. இன்றைக்கி யோசிக்கிறேன், அப்போ கிருபனை எப்படி யோசித்து பார்த்தா அது நம்மளுடைய டேலண்ட், என்னோட தனி தாளந்து அல்ல. நான் நினச்சிருந்தா படுகாவை கற்றுருக்கலாம். எங்கள் அப்பா என்னோட படிப்பு அறிவில் கம்மி, ஆனால் அழகாக படுகா பேசுவார். நான் அப்படி காலரை தூக்கி விட்டுக்கலாம். நான் மெட்ரிகுலேஷன், நான் 10th வரைக்கும் நான் என்ன படித்தேன், மெட்ரிகுலேஷன் படித்தேன். எங்கள் அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டோம், இவ்வளோ படித்து என்ன பண்ணுறது, நம்ம ஊர் பாஷை படுகா உனக்கு தெரியலையே. 5 வருஷம் கர்நாடகாவில் இருந்தால் கன்னடா பேசிடுறாங்க, 3 வருஷம் நார்த் இந்தியாவில் இருந்தால் ஹிந்தி பேசுகிறாங்க தெரியுமா. இன்றைக்கி நிறைய பேர் உங்களுக்கு தெரியும்ல. இப்போது கண்ணன் பிரதர் நீங்கள் நார்த் இந்தியாவில் இருந்ததுங்களா, எத்தனை வருஷம், 5 வருஷம் இருந்து அவருக்கு ஹிந்தி தெரியுது. ஆனால் 28 வருஷம் இருந்தால் அந்த ஊர் பாஷை எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. அதை தெரிந்து கொள்வதும் அதை பேசுவதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைங்க. ஆமென். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் தேவ கிருபை இல்லைனா இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நான் எடுக்கிற பிரயாசமும் தேவனுடைய கிருபையால், நான் நடக்கிறது தேவனுடைய கிருபையால். அந்த கிருபையை தந்தது நம் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரோமர் 3:24 எடுத்து வாசிப்போமே. ரோமர் 3:24. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வெளியிலலாம் போய், இல்லை சபையில் போய் நான் இங்கேருந்து நான் ஒரு பாவி, நான் உங்களுக்காக என்னோட வார்த்தை இல்லை, நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று தைரியத்தை கொடுத்திருக்கிறதே கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு பாத்திரமான என்று தைரியத்தை கொடுத்திருக்கிறதே ஆண்டவருடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. திரும்ப அந்த வார்த்தையை வாசிங்களேன், 3:24.
ஆமே. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற மீட்பை கொண்டு நம்ம என்ன ஆயிருக்கோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அது எதனாலயா? கிருபையினால. ஆமென். இலவசமாய் அவருடைய கிருபையினால, இலவசமாய் அவருடைய கிருபையினால. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு ஆண்டவர் ஏதோ நீ இவ்வளோ தியாகம் பண்ணு, நீ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு வேலை குத்திக்கோ, தொங்க விட்டு ஆட்டி விட்டுட்டு போ, எதுவுமே இல்லை. நீ இங்கே காயப்படுத்திக்கோ, இங்கே ரத்தம் வர வச்சுக்கோ, எதுவுமே இல்லை. இலவசமாய், இலவசமாய் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நான் வந்த புதுசில் ஒரு அந்த மூஞ்சிக்கல்லேருந்து ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க வீட்டில் போய் ஜெபிச்சுட்டு தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? 7,000. ஆமாம், 7,000. எவனோ அப்படி ஒரு கள்ள ப்ராஃபட் இருந்திருக்கான். நான் உங்களுக்கு ஜெபிச்சு தீர்க்க தரிசனமாக என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் செய்வார் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அதுக்கு சார்ஜ் என்ன? 7,000. ஆனால் என்னை நீதிமான் ஆக்கும்படியாக, நான் நீதிமான் என்று எனக்கு ஒரு தைரியத்தை தந்த அந்த நல்ல தகப்பன் இயேசுவின் மூலியமாக. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தின் மூலியமாக தான் நான் தைரியமாக சொல்ல முடியும், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று. இயேசு இல்லை அப்படின்னா என்னால் அந்த தைரியத்தை சொல்ல முடியாது. இயேசுவனை ஏற்றுக்கொள்ளலை, இயேசுவனை என் வாழ்க்கையில் வைக்கல, இயேசுவை நான் ஒரு ஓரமாக வச்சிருக்கேன், அந்த ஓரமாக வச்சுட்டு என்னால் தைரியமாக சொல்ல முடியாது நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று. இல்லை, எனக்குள்ள இயேசு இருக்கிறார்னா என்னால் தைரியமாக சொல்ல முடியும், என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நீதிமான் ஆக்கியிருக்கிறார் என்ற நிச்சயத்தை தந்திருக்கிறதே ஆண்டவருடைய கிருபையினால. ஆமென். ஹல்லேலூயா. தேவ கிருபை ரொம்ப பெருசுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது அன்ஃபேவர்ட். அது அப்படின்னா எதையும் எதிர்பார்த்து தந்ததல்ல அந்த கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட எதையாவது ஒன்று எதிர்பார்த்து அந்த கிருபையை கொடுக்கல, எதையுமே எதிர்பார்க்கல. என் பிள்ளையா இரு, அது மாத்திரம்தான். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு நீ இவ்வளோ கோடியில் எனக்கு இதை செய்யி, எனக்கு இவ்வளோ லட்சத்தில் இதை செய்யி, இல்லை இவ்வளோ தூரம் நடந்து வா, அப்போதான் உனக்கு அந்த கிருபை இல்லை. எதையும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல தகப்பன் ஆண்டவர் விரும்புகிறது என் பிள்ளையாயிரு. ஆமென். ஹல்லேலூயா. நீ ஏசப்பா பிள்ளைங்கிறது உலகத்துக்கு தெரியணும். ஆமென். ஹல்லேலூயா. நீ இயேசுவை உடையவன் என்பதை உலகத்துக்கு தெரியணும். இதுதான் அவர் எதிர்பார்க்கிறதே ஒழிய நீ எனக்கு அதை செய், இதை செய், இப்படி செய், எப்படியும் இல்லை. நான் சாட்சியா இருக்கணும், இந்த உலகத்தில் சாட்சியா இருக்கணும். நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்துவன் என்று பெயர் பெற்றிருக்கிறேன்னா உலகத்திற்கு சாட்சியா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சபையே, நம்ம சாட்சியாக இருப்பதற்கு நாமளே என்ன பண்ணுவோம்? ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 9:8. ஆமென். 2 கொரிந்தியர் 9:8 யாராவது ஒருவர் எடுத்து வாசிங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. சம்பூரணமா இருப்பதற்கும் நற்கிரியைகள் செய்வதற்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு வசதி இருக்கு, நான் சம்பூர்ணமாக நான் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறேன், என்னால் மற்றவருக்கு நிறைய உதவி செய்ய முடிகிறது, எனக்கு மற்றவர்களுக்கு நிறைய காரியங்களை நல்லதாக செய்ய முடியுது. இது எதனால அப்படின்னா எனக்கு நான் படுற கஷ்டத்தில், என்னுடைய பணத்தில், என்னுடைய ஞானத்தில் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்குது? திரும்ப ஒருக்கா வாசிங்களேன். என்னது? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் சகலவித நற்கிரியைகளையும் இருக்கும்படியாக. ஆமென். சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சகலவித கிருபையும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை நமக்குள்ள விளங்கும்படியாக, அவருடைய வல்லமை நமக்குள்ள விளங்கும்படியாக, நம்ம சம்பூர்ணமாய் இருக்கும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. எப்பயுமே நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்மளை தரித்திரராகவே வைக்கிறதுக்கு அழைக்கப்படலை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நம்ம கேட்டோம்ல, இன்னைக்கு உங்களை தரித்திரம் மேற்கொள்ளுதுன்னா நீங்கள் அந்த தரித்திரத்தின் ஆவியை மேற்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை சம்பூர்ணமாக இருக்க விட மாட்டேங்குது, எது எடுத்தாலும் லாஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இல்லை, ஆண்டவர் இதை என்ன புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன புடமிட்டு கொண்டிருக்கிறார். சரி,
நீங்கள் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது புடமிடுவது வேலை, ஆண்டவரோடு இல்லை அப்படின்னா அதை புடமிடுதல் வைக்க முடியாது. தரித்திரத்தின் ஆவி நம்மளை மேற்கொள்ளுதுன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் அந்த கிருபையை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அந்த தைரியமாய் சொல்கிறவன் பார்த்தீங்களா, அடிக்கடி ஆண்டவர்கிட்ட போகலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த தைரியத்தை சிலுவையில் தந்திருக்கார்ல, அதே தைரியத்தோடு அந்த பிசாசை மேற்கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. தரித்திரத்தின் ஆவியை மேற்கொள்ளணும். தரித்திரம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. தரித்திரம் வேற, ஏழ்மை வேற, புரிஞ்சுக்குங்க. அதாவது ஏழ்மை வேற. ஏழ்மையாக இருந்தும் சம்பூர்ணமாக இருக்கலாம், தெரியுமா? அப்படி தெரியுமா? ஆமாம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறல்ல, நான் இந்த இப்படி இருக்கிறதுலையே நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்? நான் வசதியானவன் அல்ல, ஆனால் நான் சம்பூர்ணமாக இருக்கேன். தரித்திரம் அப்படி இல்லை, எதை தட்டாலும் லாஸ். அதில் ஒரு விருத்தியே இருக்காது. இதில் போச்சு, அதில் போச்சு, அதில் போச்சு, அதில் போச்சுன்னு எல்லாத்துலேயும். அது தரித்திரம். தரித்திரத்துக்கும் ஏழ்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஏழை விதவை 2 காசு காணிக்க போட்டாலாம். ஆண்டவர் அந்த ஏழை விதவையை மெச்சி கொண்டார். இவளே அப்படின்னு சொன்னார். அதனால ஆண்டவர் அவளை கோடீஸ்வரி ஆக்கிட்டார் அப்படின்னலாம் இல்லை. ஆமாம், அது ஏழையில சம்பூர்ணமாக இருந்தார். தேவனுக்காக சம்பூர்ணமாய் கொடுத்தா, மன நிறைவோடு கொடுத்தா. ஆண்டவர் எப்படி பார்த்தார் தெரியுமா? அந்த ஏழை அவளுக்கு இருக்கிறதுல அவ திருப்தியாக இருக்கா. இது ஏழ்மை. ஆனால் தரித்திரம் அப்படி இல்லை. தரித்திரம் அப்படி இல்லை. அதுக்கு நமக்கு மிஞ்சின செலவு, நமக்கு மிஞ்சின காரியம் போய்கிட்டே இருக்குன்னா அது தரித்திரம். இது தரித்திரத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பிசாசை மேற்கொள்வதற்கு கிருபையை கொடுத்துருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அதை போராடி ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படின்னா சம்பூர்ணமாய் வைப்பதற்கு தேவ கிருபை இருக்கான். ஆமென். நற்கிரியைகள் செய்வதற்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரா? கிருபையை கொடுத்துருக்கிறாரா. அப்போ இந்த கிருபை நம்மளுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை அழகாக நடத்தி கொண்டிருக்கிறாரா? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று தைரியமாக நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தவளுக்கு போய்கொண்டே இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 15:10 யாராவது ஒருவர் எடுத்து வாசிங்களேன். ஆமென், ஆமென். விருதாவாய், அதாவது திரும்ப சொல்றேன், விருதாவாய் என்ன பண்ணல, நான் இருக்கல, அவருடைய கிருபையினால பிரயோஜனமா இருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் இந்த இடத்துல அதாவது ஊழியம் செய்யும் பொழுது அவனுடைய ஊழியம் விருதாவாய் போகவில்லை. அவன் எடுத்த பிரயாசம் விருதாவாய் போகவில்லை. ஏன் அப்படின்னு அவன் சொல்றான், அவருடைய கிருபை என்னோட இருந்துச்சு. யாரோட கிருபை? தேவனுடைய கிருபை என்னோட இருந்துச்சு. அதனால அவனுடைய ஊழிய பாதையில கடினமான பாதை இருந்துச்சு, அடிக்கிற சூழ்நிலை வந்துச்சு, கொல்லுகிற சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் அவன் எடுத்த எல்லா பிரயாசத்திலும் தேவ கிருபை இருந்தனால இன்னைக்கும் இந்த பவுலை வைத்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ கிருபை நம்மளை பெருகும் பொழுது நம்ம எடுக்கிற பிரயாசத்தில், நம்ம எடுக்கிற முயற்சியில், ஆண்டவருக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் பார்க்க போனால் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் ஒரு மேன்மை இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்ம ராத்திரி உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், நாங்கள் சபையாக சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு சின்ன கூட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது தான், இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் கூடி வருது. பார்க்க போனா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா அதோட ரிசல்ட் வரும்பொழுது எப்பன்னு தெரியாது. அதோட ரிசல்ட் எப்பன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் எப்படியா இருக்கும்னா மேன்மையா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது வீணாய் போகாது. ஆமென், ஹல்லேலூயா. எங்கேயோ எப்படியோ எதுக்கோ ஓடும் போது ஒரு ராத்திரி ஆண்டவருக்காக செலவிடுகிற அந்த 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 ஒரு சூழ்நிலை அது விருதாவாய் போகுவது இல்லை. ஏன் அப்படின்னா அப்படி ராத்திரியில உட்கார்வதற்கு தந்திருக்கிறதே ஆண்டவருடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒருவேளை நம்மளுக்கு சில அர்ஜென்ட் வேலையில் ஆண்டவர் நம்மளை தூக்கி, அதாவது நம்ம ஏதாவது ஒரு வேலையாக போயிருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணி அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்வதற்கு பலனை தந்தி, ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஜெபிப்பதற்கு ஒரு பலனை கொடுக்குறாரு. அந்த கிருபை நம்ம எடுக்கிற பிரயாசத்திற்கு வீணாய் போகாது. பவுல் எடுத்த பிரயாசம் வீணாய் போகவில்லை. அவன் ஒவ்வொரு பட்டணமாய் மொத்தம் 3 மிஷினரி பிரயாணம் மேற்கொள்கிறான் பவுல். 1ஆம் மிஷினரி, 2ஆம் மிஷினரி, இது வரும் நாட்களே நம்ம வாசிப்போம் எப்படி எந்தெந்த ஊருக்கெல்லாம் அவன் மிஷினரி பிரயாணமா போகணும் அப்படின்னு. எல்லா இடத்துலையும் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கான். எந்த இடத்துலையுமே பவுலை குறித்து நம்மளுக்கு என்ன சொல்ல முடியாது, ஒரு மைனஸ் சொல்லவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா தேவ கிருபை அவனோட அதிகமாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிருபை நமக்கும் அவசியம்.
ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, நம்ம வாசிச்சல ஏற்ற சமயத்தில், எப்படிங்க? ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த ஏற்ற சமயத்தில் இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளும் சில காரியங்கள் செய்ய வேண்டிய. பிலிப்பியர் 4:6 எடுத்து வாசிங்களேன். பிலிப்பியர் 4:6. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். தேவனிடத்துல ஆமா, ஸ்தோத்திரத்தோட, இன்னொன்று என்னது? ஜெபத்தோடும் வேண்டுதலோடும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டோட சமூகத்தில் நம்மளுக்கு கிருபை பெருகணும் அப்படின்னா வெறும் வேண்டுதல் மாத்திரம் இருக்கக்கூடாது. வேண்டுதல்னா என்ன? ஆண்டவர் எனக்கு இது வேணும், ஆண்டவர் எனக்கு அது வேணும், இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்தந்த போராட்டம் இருக்குது, இதெல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் மாத்திரம் இல்லை, முதல்ல ஸ்தோத்திரத்தோட ஆண்டவரை தேடணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் முதல்ல அமரும் பொழுது முதல்ல கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை சொல்லுவதற்கு நம்மளுக்கு தைரியம் வேணும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது தேவனுடைய சமூகத்தில் தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபை நிமித்தமாக நம்ம பெற்ற நன்மைகளை முதலாவது சொல்வதற்கு நம்மளுக்கு என்ன இருக்கணும்? நினைவு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி இருக்குன்னா, உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் தான் செலுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை இங்கே உட்கார வைத்திருக்கீங்க, ஸ்தோத்திரம். என்னை ஜெபிக்க வைத்திருக்கீங்க, ஸ்தோத்திரம். எனக்கு ஜீவனை தந்திருக்கீங்க, ஸ்தோத்திரம். வந்து முழங்கால் போட்டவனே, இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனை இருக்காப்பா, ஆண்டவரே உங்ககிட்ட சொன்ன நீர் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீல்ல, நீங்க இன்னைக்கே தரணும். நோ, தரணும் இல்லை. ஆமென். முதல்ல ஸ்தோத்திரம் சொல்ல பழகணுங்க. அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்ல பழகணும். ஒரு மனுஷனோட தயவை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல நம்ம சிரிச்ச முகத்தோட போனால் தான் தயவே கிடைக்கும். அப்படி தானே? வெறப்பா போயிட்டு எனக்கு இந்த ஹெல்ப் தந்த முடியுமா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுங்களேன், மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். நம்மளே அப்படி தானே? இப்போ ஒரு சின்ன பையனே வரான், எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்டுருக்கும், ப்ளீஸ் எனக்கு ஒரு சாக்லேட் தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் யாரோட வேர்ட் நம்மளை ஈர்க்கும் அப்படின்னா, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உட்காந்து உடனே வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு, இப்போ என் பையனை இருக்கான், இந்த நல்லா விளாடான், திடீர்னு பார்த்தா ரொம்ப கொஞ்சம் ஆரம்பித்தான். அப்போவே தெரியும் என்னமோ கேட்க போகிறான். திடீர்னு எனக்கு ஸ்நாக்ஸுக்காக நான் நினைக்கிறேன், அவன் நினைக்கிறானா ஸ்நாக்ஸுக்காக நினைக்கிறேன், எனக்கு இது வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஓ இதுக்கு தான் சார் என்ன பண்ணியிருக்காரு, சுற்றி சுற்றி வந்து அப்பா அப்பா டேடி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு. அப்போது ஒருவரை ப்ளீஸ் பண்ணணும்னு ஒரு சின்ன குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. முதல்ல ப்ளீஸ் பண்ணுவோம், அப்புறம் என்ன பண்ணுவோம், பாலை தூக்கி போடுவோம், விக்கெட் விழுந்துடும் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுறதே இல்லை. நேராக போய் உட்காந்து முழங்கால் போட்டவனே, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இது வேணும், எனக்கு இந்த பிரச்சனை இதை மாற்றணும். அதுக்கு முன்பதாக தேவ கிருபை நிமித்தமாக நமக்கு கிடைச்ச ஸ்லாக்கியத்தை நன்றி சொல்லியிருக்கிறோமா? இந்த ரட்சிப்புக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா? ஆண்டோட சமூகத்தில் முழங்கால் போட்டுட்டு, இயேசுவே உண்மையாகவே பார்க்க போனால் மற்றவர்களை காட்டிலும் நான் மேன்மை உள்ளவர்கள், ஏன்னா என்னை ரட்சித்திருக்கிறீர், என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கிறோமா? ஆண்டவர் உண்மையாக பார்க்க போனால் எனக்கு இந்த பலனை கொடுத்து முழங்கால் போட வைத்திருக்கிறீர், நன்றி சொல்லியிருக்கிறோமா? ஆண்டவரே என்னை ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு எனக்கு நல்ல பலனை தந்திருக்கிறீர், எனக்கு அபிஷேகம் தந்திருக்கிறீர், எனக்கு மற்றவர்களுக்கு முன்பதாக என்னை நிறுத்துவதற்கு, வெட்கப்படாமல் நிறுத்துவதற்கு எனக்கு கிருபை தந்திருக்கிறீர், இதுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா? எல்லாவித ஸ்தோத்திரத்தோடும் ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவர்கிட்ட சேரணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லணுங்க. விண்ணப்பம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அவருடைய கிருபை பெற்றுக்கொள்வதற்கு அதிக ஸ்தோத்திரம் செலுத்துவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 60:2 எடுத்து வாசிக்கும் பொழுது, எந்த காரியத்திலும் தீவிரமாய் நடப்பிக்கிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எப்படி இருக்குன்னா தீவிரமாய் நடப்பிக்கும். வாசிங்களா யாராவது ஒருவர்? அடுத்தது ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். 22 சாரி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். அந்த எபிரேயர் எடுத்து வாசிங்களே நம்ம வசனத்தை.
4ஆம் அதிகாரம் கடைசி. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும். அப்போ அந்த ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையணும்னா ஆண்டவர் இறங்கினாதான் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய நற்கிரியை நடக்காது, நம்மளுடைய எந்த இதுவும் நடக்காது. அவருடைய கிருபை இருந்தால் மாத்திரம்தான் ஏற்ற சமயத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுமா, அது செய்யப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், ஜெனிசிஸ் அதாவது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நோவாவுக்கு யாருடைய கண்களிலே தயவு கிடைத்தது? கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்குது. ஏற்ற சமயத்தில் நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தனால அவன் நிமித்தமாக எத்தனை பேருக்கு தயவு? ஆமாம், 8 பேர், மொத்தம் 7 பேர் இல்லை, அவனோட சேர்த்துட்டான். ஆமாம், அப்போ அவர் நிமித்தமாக 7 பேருக்கு தயவு. இன்னைக்கு ஒருவர் நிமித்தமாக அந்த தயவு அதே போல தான். இன்னைக்கு இந்த பேழைக்குள்ள போவதற்கு, இந்த சபையாகிய பேழைக்குள்ள கிருபையினாலே ஆண்டவர் தயவை கொடுத்துருக்கு. எதுக்கு? இந்த பேழையின் பாதுகாப்புல நம்மெல்லாம் அமர்ந்திருக்கும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா. இது யாரால கிடைச்ச தயவு? இயேசுவால கிடைத்த தயவு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபையாகி இந்த பேழைக்குள்ள இருக்கிறோம், இந்த ஆலயத்துக்குள்ள அமர்ந்திருக்கிறோம், ஆண்டவர் அறிந்திருக்கிறோம் அப்படின்னா இது யாருனால கிடைக்கப்பட்டது? இயேசுவால, இயேசுவின் ரத்தத்தினால. இந்த பேழையை மிஸ் பண்ணவர் எத்தனை பேர்னா வெளியில இருக்க அத்தனை பேர். இது பார்ப்பதற்கு ஒரு ஆலயம், ஆமா, ஆனா இது ஒரு அருமையான ஒரு பேழை. இது அருமையான ஒரு பேழை. இந்த பேழை என்ன பண்ணும்னா நம்மளை பாதுகாக்கும். இந்த பேழை என்பது ஒரு பெரிய கிருபைங்க. ஆமென். இந்த ஆலயம், இந்த சபை என்பது ஒரு பெரிய கிருபை. ஆமென். நோவாக்கு எப்படி அந்த பேழை ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைத்ததுனால கிடைச்சதோ, அதே போல் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிறோம், இந்த பேழைக்குள்ளாக இருக்கிறோம். இப்படி உலகத்தில் எத்தனையோ பேழைக்குள்ளாக ஒரு சபை, ஒரு கூட்டம் இருக்குது. அது உண்மையாகவே கிருபை. இதில் 7 பேரும் சூப்பராக இருந்தாங்களான்னா இல்லை, அப்படி தானே? 7 பேரும் நோவாவை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாமே பெர்ஃபெக்ட் அப்படின்னா இல்லை. ஆனால் உள்ளே இருந்த நிமித்தமாக பாதுகாக்கப்பட்டார்கள். அது ஒரு பெரிய கிருபை. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக நேரம் பாதுகாக்கப்படுகிறோம் அப்படின்னா நம்முடைய பரிசுத்தத்தினால அல்ல, நம்முடைய நற்கிரியனால அல்ல, இந்த பேழைக்குள்ளாக இருக்கிறதுனால, இந்த சபை என்னும் பேழைக்குள்ள இருக்கிறதுனால. இந்த சபையின் பேழையை ரொம்ப அசால்ட்டாக நினைச்சு விட வேண்டாம். சபை கூடுதலை என்னது விட்டு விடாதிருங்கள் இருக்கு. ஏன் விட்டு விடக்கூடாது? ஏன் சபை கூடணும்? ஏன் சபையாக கூடி ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னா இந்த பேழைக்குள்ளாக பாதுகாப்பு இருக்கிறது. ஆமென். இந்த பேழைக்குள்ள பாம்பும் இருக்கும், இந்த பேழைக்குள்ள சிங்கமும் இருக்கும், இந்த பேழைக்குள்ள என்ன இருக்கும்? எல்லாமே இருக்கும். எல்லாம் இருக்கு. முட்டை போடுற கோழி இருக்கு, நெருப்பு கோழி, என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த 8 பேர் அந்த பேழைக்குள்ள இருந்தாங்க. 8 பேர் அந்த இடத்துல அந்த 40 நாள் மழை பெய்யும் போது அவங்க யாரு கூட தான் வாழ்ந்திருப்பாங்க? ஆமா, உள்ள இருக்கிற யானை, ஒட்டகச்சிவிங்கி, ஒட்டகம், இப்படி எல்லாமே உள்ளே இருந்திருக்கும். குதிரை, பன்னி, எல்லாம் என்னென்னலாம் மிருகங்கள் ஜோடி ஜோடியாக உள்ளே போச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எல்லாம் எப்படி உண்மையாகவே அது யோசிச்சு கூட பார்க்க முடியலைங்க. சத்தியமாக சொல்கிறேன், யோசிச்சு கூட பார்க்க முடியல. எப்படி அதோட கழிவுகள் வெளியே போச்சோ. இன்றைக்கி ஒரு நாள் நான் கேட்டேன், இந்த மன்னவனூரில் போய் இந்த ஷீப் ஃபார்மை போய் பார்க்க போனாங்க. எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். பயங்கர நாத்தம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஆட்டை பார்த்தேன், முயலை பார்த்தேன்னு சொல்லலை, பயங்கர, உண்மையாக நான் இது வரைக்கும் போனதில்லை, சென்றவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பயங்கர நார்மோ. ஆமாம், யோசிச்சு பாருங்கள், ஓப்பன் ஸ்பேஸில் தான் அது வளர்க்கப்படுதுன்னு நினைக்கிறேன், ஒரு ஷெட்டு மாதிரி வளர்க்கப்படுகிறதுன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், ஒரு க்ளோஸ்ட் பேழைக்குள்ளாக. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நாராமல் இருக்கிறோம், நம்மளுக்கு நாத்தம் அடிக்காமல் இருக்குது. நம்ம சுற்றில் என்ன இருக்கும்? குரங்கு புத்தி உள்ளவங்களும் இருப்பாங்க, யானை புத்தி உள்ளவங்க இருப்பாங்க, சிங்க புத்தி உள்ளவங்களும் இருப்பாங்க. எல்லா புத்தி உள்ள எல்லாமே இந்த பேழைக்குள்ளே இருக்கும், எல்லா சபைகளுக்குள்ளே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. யானை நினைக்கும் நான் தான் பெருசு அப்படின்னு நினைக்கும். சொல்லுவாங்கல்ல, யானை காதுக்குள்ளே எறும்பு போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, நான் பெருசு அப்படின்னு நினச்சாலும் யானைக்கு சுத்தமாக தெரியாத ஒரு எறும்பு காதுக்குள்ளே போச்சுன்னா யானை அவுட்டு. இப்படி ஒவ்வொருத்தரும் தனிப்பெருமையோடு உள்ளே இருக்கலாம், அந்த பேழைக்குள்ளே இருக்கலாம். ஆனால் கிருபையின் நிமித்தமாக நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய நற்கிரியையோ, நம்முடைய பரிசுத்தமோ, நம்முடைய பயங்கரமான ஜீவியமோ இல்லை இந்த பேழை. ஆமென். இது எதனால கிடைத்ததுன்னா தேவனுடைய ஈவுனால. ஆமென், ஹல்லேலூயா. இது எத்தனையோ பேருக்கு மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா உண்மையாகவே அது ஆண்டவருடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கிருபைக்காக உண்மையாகவே நம்ம என்ன பண்ணணும்?
நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்மளோட ஞானவான்களுக்கு இல்லாத ஒரு கிருபை, நம்மளுடைய பலவான்களுக்கு இல்லாத ஒரு கிருபை, நம்மளோட ஐஸ்வர்யவான்களுக்கு இல்லாத ஒரு கிருபை, நம்ம பயங்கரமாக பெருசாக இந்த கொடைக்கானலில் பார்க்கிறவர்களுக்கு இல்லாத கிருபையை தேவன் இந்த சபைக்கும் கொடுத்துருக்காரு. இதே போல் பல சபைகளுக்கும் கொடுத்துருக்கிறார். என்னன்னா, இந்த ஒரு ஐக்கியம். இந்த பேழைக்குள்ளே ஏன் பாதுகாப்பு இருக்குன்னா, இன்னைக்கு சொன்னோம்ல, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணிக்கொள்ளணும். ஆமீன், ஹல்லேலூயா. இன்றைக்கி சிலர் நினைக்கலாம், நான் அந்த சர்ச்சுக்கு போகிறனால நல்லா தான் இருக்கேன், நான் அந்த இயேசுவை தேடினால நல்லா இருக்கேன், ஏன்னா ஆண்டவர் என்னோட கூட இல்லை. யாரோ ஒரு ஜெபம், யாரோ இந்த பேழைக்குள்ளே இருக்கிறோடைய ஒரு ஜெபம், யாரோ ஒருவர் உங்களுக்காக எடுக்கிற பிரயாசம், அந்த 1 நிமிஷம் ஜெபம், அந்த 5 நிமிஷம் ஜெபம், அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஜெபிக்கிற ஜெபம், இந்த மாதிரி கூடுகையில் ஜெபிக்கிற ஜெபம், அந்த இரவு ஜெபத்தில் ஜெபிக்கிற ஜெபம், இந்த மாதிரி ஜெபம் நம்மளை என்ன பண்ணுது? பாதுகாக்குது. இது என்ன? கிருபை. எந்த இடத்துலையுமே நான் என்ன பண்ண முடியாது. என் ஊழியம் வளருது, நான் டெய்லியும் 2 மணி நேரம் முழங்கால் படிட்டேன், 4 மணி நேரம் முழங்கால் படிட்டேன். எஸ், அந்த பிரயாசத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வல்லமை வரங்களை தராரு. ஆனால் அதை நான் மேன்மை பாராட்ட முடியாது. இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியர்கள் இருக்காங்க, இல்லை வல்லமையாக பயன்படுகிற ஊழியம் இருக்காங்க. டெய்லி 8 மணி நேரம் இன்னைக்கு ஜெபிச்சிருக்க மாட்டாங்க, அன்னைக்கு ஜெபிச்சதுக்கான பிரயாசத்தின் பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. ஏன்? இன்னைக்கு அவங்க பிஸி ஆயிட்டாங்க. அப்போ இன்னைக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சா, பியூர்லி பை கிரேஸ். அப்படி தானே? இன்னைக்கு ஒருத்தங்க நாடு விட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பிளெயினில் நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்க போகிறேன், 2 மணி நேரம் நான் முடியாது, தட்டிடுவான். ஒழுங்காக பெல்ட்டை போட்டு உட்காரு. ஏன்? அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஆனாலும் ஜெபிக்க முடியும், ஆனாலும் பிரயாசம் எடுக்க முடியும். ஆனால் இருக்கிற சோர்வுனாலையும் டயர்ட்னாலும் நம்மளுக்கு என்னதான் வரும்? தூக்கம் தான் வரும். ஆனால் எப்போவோ எடுத்த பிரயாசம், எப்போவோ எடுத்த அதே போல தான் இன்னைக்கு இந்த சபையில் ஆண்டவருக்காக நம்ம எடுக்கிற பிரயாசத்தின் பலனை கிருபையினால தான் அனுபவிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்த நிமித்தமாக அவன் குடும்பமே மீட்கப்பட்டது போல, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தனால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விட வேண்டாம். இந்த பேழைக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று மறந்து விட வேண்டாம். இதே போல பல பேழைக்குள்ள பல ஆட்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்னு என்ன பண்ண வேண்டாம்? மறந்து விட வேண்டாம். அதனால நான் பெர்ஃபெக்டா இருக்கேன், பேழைக்குள்ள இருக்கிறதுனால என்ன இருக்கேன்? நோ நோ நோ. தயவு செய்து உங்களுக்கு நீங்கள் சோதித்து அறிந்து பார்க்கொள்ளுங்க. நான் பேழைக்குள்ளே இருக்கேன், அதனால் ஐ எம் பெர்ஃபெக்ட். நோ. கிருபையினால் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கிருபையினால் ஆண்டவர் நமக்கு போஷித்து கொண்டிருக்கிறார். நானே மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. இப்படியாக சொல்லப்படுகிறது. பவுல் மாத்திரம் 86 தடவை கிருபை பற்றி பேசியிருக்காரு அந்த புதிய ஏற்பாட்டில். மொத்தமாகவே வேதத்தில் 131 தடவை என்னமோ கிருபையை பற்றி இருக்கிறான். அதில் இண்டிவிஜுவலாக ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டில் 124 இடத்துல கிருபை பற்றி இருக்கு. அதில் பவுல் மாத்திரம் 86 இடத்துல கிருபை பற்றி பேசியிருக்கான். உண்மையாகவே நியூ டெஸ்டமெண்ட்டில் இவ்வளோ புஸ்தகத்தை எழுதுனதுக்கு எவ்வளோ ஞானம் இருந்திருக்கும்ல. அவன் என்ன சொல்லியிருப்பான்? நான் கமாலியல் பாதத்தில் படித்த நாளே கர்த்தர் எனக்கு அநேக தாளந்துகளை கொடுத்தாருன்னு சொல்ல அவனால் முடியும். இப்போ நான் சொல்வேல, யாராவது எப்படி இங்கிலீஷ் பேசுகிறீங்க பாஸ்டர், நான் 10th வரைக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படித்தேன் அதனால் இங்கிலீஷ் பேசுகிறேன். நோ. இன்றைக்கி யோசித்து பார்க்கும்போது 10th முடியும் போது எனக்கு இங்கிலீஷ் பேச வராது. வேர்கோ கம் தான் வரும். எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறதுக்கு வேர்கோ கம் தான் வரும். ஆனால் 10th வரைக்கும் இங்கிலீஷ். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் சில சூழ்நிலை என்னை படிக்க வைத்தார், பேச வைத்தார். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், படிப்புனால எனக்கு இந்த இங்கிலீஷ் பேசுகிற ஸ்கில் இல்லை, கிருபையினால். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து எல்லாமே என்னோட திறமையினால் அல்ல, கிருபையினால். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல தான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மேன்மையும் பை கிரேஸ். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா புஸ்தகத்தில் முடிக்கும் போது சரி, ஆரம்பிக்கும் போது சரி, கிருபையை பற்றி பேசுவான். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் ஏன் அப்படின்னா, அது இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. என் ஞானமோ என்னோட அறிவோ நான் ஆண்டவரை தரிசித்தேன், ஆண்டவர் என்னை போகிற வழியில் என்னோடு பேசினார், நான் டைரெக்டாக கர்த்தருடைய குரலை கேட்டேன் அப்படின்னு அவன் மேன்மை பாராட்டல. அதற்கு தகுதியற்றவன் நான் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை, என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாகி விளங்குது. ஆமாம், ஆண்டவர் சொல்லி கொடுக்கும், உன் பலவீனத்தில் என் பலன் தான் பூரணமாக இருக்கும், உனக்கு பலவீனம் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பலவீனத்தில் கர்த்தருடைய பலனை என்னதான்? கிருபை, கிருபை, கிருபை. ஸோ கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ரோமர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் யாராவது ஒரு வாசிங்களேன்.
ரோமர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. யாருக்கிட்ட? யார்கிட்ட சொல்லப்பட்டது? யாக்கோபுடைய தாயார் இடத்துல சொல்லப்பட்டது. என்னது? மூத்தவன் சொல்லப்பட்டது தான் நிறைவேறுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உரைத்தது தான் நிறைவேறுச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், யாக்கோபு எத்தன், ஏமாற்றுகிறவன், அப்படி இப்படி அப்படின்னு நம்ம வேதத்தில் சில நேரம் படித்தாலும் ஆண்டவர் அவனை முன்குறித்திருந்தார். அவன் மேலே தான், இவன் கீழே தான். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு மேலே ஏசா, ஆமாம், ஏசா இவனை என்ன பண்ணுவான்? சேவிப்பான். அப்படி தானே போட்டிருக்கு. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. ரோமர் 8:30 எடுத்து வாசிக்கும் பொழுது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ ஆமென். இது எப்படிங்க? நம்மளை முன்குறித்திருக்கிறார், மேன்மைப்படுத்தியிருக்கிறார், எல்லாம் செஞ்சிருக்கிறார். பை காட்ஸ் கிரேஸ். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய முன்குறிப்பு கர்த்தருடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய அழைப்பு கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு நான் உண்மையாக யோசிப்பேன், சில நேரம் என்னை விட வேத அறிவு உள்ளவங்க என் சபையில் இருந்தாங்க. நான்லாம் பைபிள் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் வேத அறிவில் கொஞ்சம் ஒரு படி மேலே போனேன். அது வரைக்கும் இன்னைக்கு சிஏல கேட்கப்படுகிற, அதனால தான் நான் ரொம்பலாம் திட்ட மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்மை போலவே இங்கேயும் சில கூட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்குவேன். இருந்தாலும் சொன்னாலும் இவர்களுக்கு என்ன ஆயிரும்? பாஸ்ட்டு வீட்டில் போய் சொல்லுவாங்க, பாஸ்ட்டு அப்படி தான் இருந்தாராம். நாங்களும் அவர் வயசு வரும்போது நாங்கள் என்ன ஆயிடுவோம்? சரியா? நோ. இப்போ எனக்கு தெரியும், என்னால் இன்றைக்கி ஒரு 10 வசனம் மனப்பாடம் பண்ண முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன். நான் ஒரு போதகராக இருந்து என்னால் ஒரு 10 வசனம் என்னால் மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி கிஷோரோ இல்லை ஜோஷுவாவோ டேனியோ பிரவீனோ இன்றைக்கி அவங்க சேலஞ்ச் எடுத்து தான் இன்றைக்கி மனப்பாடம் பண்ணிடுறாங்க. என்னோட தாளந்து உள்ளவர்கள் தான், என்னுடைய அறிவு உள்ளவர்கள் தான், என்னோட ஞாபக சக்தி உள்ளவர்கள் தான். ஆனால் எனக்கு இந்த ஊழியத்தை கிருபையாக கொடுத்துருக்கிறார். அதே போல் உங்களுக்கு இந்த மேன்மையை கிருபையாக கொடுத்துருக்கிறார். இந்த ரட்சிப்பை கிருபையாக கொடுத்து இந்த கிருபைக்கு நன்றி சொல்லி கண்களை மூடி, இயேசுவே ஆமென், ஹல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும். தைரியமாய் கிருபாசன தண்டையில் செல்லக்கூடிய அந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறது இயேசு. இந்த தைரியத்தை நமக்கு கிடைக்கப்பட்டது அவருடைய கிருபையினால, அவருடைய தயவுனால. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தயவுக்காகவும் அந்த கிருபைக்காகவும் நன்றி சொல்லலாமா? இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையே கிருபையே மாறாத கிருபையே கிருபையே மாறாத. சொல்லுங்க, உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் இயேசுவே, உங்க கிருபைதான். என் தாளந்து இல்லப்பா, என் ஞானம் இல்லை இயேசுவே, என்னோட அறிவு இல்லை, உங்க கிருபைதான். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம், உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம், ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கும் கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எஸ் என் உருவாக்கின ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம், ஒன்றுமில்லா இயேசுவே கிருபையே மாறாத நல்ல கிருபை. அப்பா கிருபையே
ஜீசஸ் மாறாத நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்வது உங்க கிருபை. எனக்கு வைத்தீரே கிருபையே, நான் வாழ்வதும் உங்க கிருபை, வளர்வதும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேணுமே, உங்க கிருபை வேணுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, உங்க கிருபை வேணுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே தகப்பனே, இந்த நல்ல மதியான வேலைக்காக நன்றி அப்பா. ஒரு நேரமுடைய வார்த்தை கேட்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபை குறித்து, உடைய தயவை குறித்து, ஏற்ற சமயத்தில் சகாயம் அடையும் கிருபையை ஆண்டவரை குறித்து தியானிக்க வைத்தீரப்பா. ஏற்ற சமயத்தில் செய்கிற தேவனா இருக்கிறீரப்பா. உங்க கிருபை எப்பொழுது எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். எங்களுக்கானதை கர்த்தர் ஏற்ற சமயத்தில் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவரப்பா. இந்த நல்ல தேவனை எங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவரை தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பதே ஒரு பெரிய கிருபை ஆண்டவரே. இதற்கு மேலாக வேற ஒண்ணு வேண்டாம், இதற்கு மேலாக எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் மாறி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர், உம்மோடு இருக்கிற அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. இந்த பூமி அது டெம்பரவரி ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் டெம்பரவரி ஆண்டவரே. ஆனால் உம்மோடு இருப்பது தான் ரொம்ப பெருசு ஆண்டவரே. இதை நாங்கள் ஒரு நாள் இழந்து விடக்கூடாது, இதை நாங்கள் ஒரு நாள் இழந்து விடக்கூடாது. இந்த பேலைக்குள்ள இருக்கிற தைரியத்தில் நாங்கள் இழந்து விடக்கூடாதப்பா. இந்த பேலை ஒரு பாதுகாப்பு தான், ஆனால் நிச்சயம் இல்லை ஆண்டவரே. இந்த பேலை ஒரு பாதுகாப்பு தான், ஒரு நிச்சயம் இல்லப்பா ஆண்டவரே. நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு விசுவாச பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராகப்பா. ஜீசஸ், நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசு. இந்த வாரம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் தேவ கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும், ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் என்னென்னத்துக்கெல்லாம் பிரயாசம் எடுக்கிறார்களோ ஆண்டவரே, அதில் உங்க கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் இப்படி பேசினா, இப்படி நான் நடந்தா, இப்படி நான் செஞ்சா எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆண்டவர் உங்க கிருபை என்னோடு கூட இருக்கட்டும்ங்கிற ஜெபம் ஒவ்வொரு நாள் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க கிருபை ஒவ்வொரு நாளும் என் கூட இருக்கட்டும். அப்பதான் நான் ஜெயிக்க முடியும், அப்பதான் நான் வாழ முடியுங்கிற அந்த எண்ணத்தை ஆழமாய் பதிப்பீராகப்பா. நான் எடுக்கிற பிரயாசம் கூட அதுல உங்க கிருபை வேணும் ஆண்டவரே. நான் எடுக்கிற முயற்சியில கூட உங்க கிருபை வேணப்பா. இயேசுவே, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கர்த்தர் தந்து நடத்துவீராக. சுகம், பலன், பாதுகாப்பு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இவர்களோடு கூட இருப்பதாக. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். துதி கனமாகி மகிமையுமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகி மகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மகிமையுமக்கே, ஓ எல்லாவுமே,
ஓ எல்லாவுமே துதி கனமாகிமையுமக்கு, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.